ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சேமியா பக்கோடா நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. சேமியா, நீல வாக்கில் வெட்டின வெங்காயம், கடலை மாவு, சால்ட், ஆயில், கருவேப்பிலை, மிளகாய் தூள், பூண்டு, நசுக்கின பூண்டு, ஃபுட் கலர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேமியா நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். ஆனியன், கடலை மாவு, சால்ட். நம்ம சுவைக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட் நம்ம எல்லாம் மிக்சிங் பண்ணலாம். இங்க பாருங்க, நல்லா சேமியாவும் இதுல வந்து நல்லா மிக்சிங் ஆகணும். மிக்சிங் பண்ணலாம். கடலை மாவு நம்மளுக்கு பத்தலைன்னா மறுபடியும் கடலை மாவு நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இதுல வந்து மிளகாய் தூள், இந்த மிளகாய் தூளை வந்து நம்ம இதுல இங்க பாருங்க, மிளகாய் தூள், பூண்டு, இடிச்சு வச்ச பூண்டு, மிளகாய், இது எல்லாமே நம்ம இதை வந்து நல்லா மிக்சிங் பண்ணணும். இதுல நம்ம கொஞ்சம் வாட்டர் பாருங்க, மிக்சிங்க்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றலாம். ஆனால் சேமியா பக்கோடா நல்லா டேஸ்டியா நல்லா இருக்கும். நம்ம வந்து நார்மலா எப்படி நம்ம பக்கோடா செய்யறோமோ அதே மாதிரி தான். எப்பவுமே கடலை மாவு, வெறும் கடலை மாவு, இந்த வெங்காயம் இதை வச்சுதான் நம்ம வந்து பக்கோடா செய்வோம். ஆனா டிஃப்ரெண்டா நம்ம ஒரு சேமியா பக்கோடா நம்ம இன்னைக்கு செய்யலாம். லாஸ்ட்ல வந்து ஃபைனலா கருவேப்பிலை, இன்னும் கடலை மாவு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இங்க மிக்சிங் பண்ணி வச்சிருக்க சேமியா பக்கோடா, இது வந்து நம்ம ஆயில், வானலில ஆயில் போட்டு நல்லா காஞ்சிருக்கு. இப்ப வந்து இது எப்படி நம்ம போடலான்னு பாருங்க. பிச்சு எடுத்துக்கோ. உங்களுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். வெறும் நம்ம கடலை மாவே வச்சு நம்ம செய்யறோம். ஆனா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சேமியா பக்கோடா. ஈவினிங் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். சரிங்களா? இது நீங்க வீட்லயே நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். குக்கா இருக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு சர்விங் பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.